ஹாய்ங்க, வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்டு 26. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எடுத்த ஒரு வீடியோ தாங்க இது. அன்றைக்கி பங்குனி உத்திர பூஜைக்கு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறதுக்கு தாங்க எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்போயுமே முதல் நாள் சாயந்தரமே பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருப்பேங்க. நான் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுனால நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டு தாங்க சமைக்கிறதுக்கே போனேன். அன்றைக்கி வடைக்கு பருப்பு ஊற வச்சுருந்தேன். வடை ரொம்ப நேரம் பருப்பு ஊறினா நம்ம சாஃப்டாக வராதுன்னு சொல்லுவாங்க. உளுந்து வடை நல்லா சாஃப்டாக அரைக்க சொல்ல வடை சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அன்றைக்கி ரொம்ப நேரம் ஊற வைக்கவே எண்ணெய் ரொம்பவே இழுத்துச்சுங்க வடை. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் பருப்பு ஊற வச்சா கரெக்டாக இருக்குங்க. நான் தெரியாமல் ஊற வச்சுட்டேன். நீங்கள் எப்போனா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. நம்மளுக்கு தான் ரொம்பவே இதுவாக இருக்கும். அன்றைக்கி வடை எண்ணெயே இழுத்துருந்தாலும் சூப்பராக இருந்தது. மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சடி செய்யணும்னு சொல்லிவிட்டு கிச்சடி செய்யறதுக்கு தாங்க போனேன். அன்றைக்கி வெஜிடபிள்லாம் அதிகமாக கட் பண்ணி போட்டு சேமியா கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி டின்னர் சூப்பராக இருந்ததுங்க. அன்றைக்கி டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டு தாங்க தூங்குறதுக்கே போனேன். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு இதிலேயே நாள் போயிடுச்சுங்க. அன்றைக்கி காலையில் ஒரு 5:30 மணிக்கு போல் தாங்க நாளே தொடங்குச்சு. எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு இந்த கிளைமேட்டை தாங்க பார்த்துருந்தேன். காலையிலே நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிலவாசி வீடெல்லாம் மஞ்சள் தடவி கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு தாங்க போயிட்டேன். அன்றைக்கி பங்குனி உத்திரம்னு சொல்லிவிட்டு காலையிலேயே வெத்தலை தீபம்லாம் போட்டு என் ப்ரேயரை முருகர்கிட்ட சொல்லிவிட்டு நல்லா உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நான் டின்னர் செய்யறதுக்கு தாங்க போயிட்டேன். அன்றைக்கி காலையில் எங்கள் வீட்லேயே பாசிட்டிவ் வைபாக இருந்தது. டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதங்க, சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் காலையிலேயே கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தாங்க கோயிலுக்கு போகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு கோயிலுக்கு தாங்க வந்தேன். அன்றைக்கி முருகருக்கு காலையிலே அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சூப்பராக இருந்தார். முருகர் போக சொல்லவே சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த தாத்தா பூவெலாம் கொடுத்தாங்க. பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்தோங்க. உட்கார சொல்ல அங்கே கோயிலில் வெத்தலை தீபம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அதையும் பார்த்தேன். நிறைய பேர் இந்த மாதிரியும் போய் போடுறாங்க. நீங்களும் போடுறதா இருந்தால் போங்க. அன்றைக்கி டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.